அதான் இது இல்லை, இது மே 10ஆம் தேதி எங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர், இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலினுடைய பேராசான் எங்கள் ஐயா மணியரசன் அவர்களுடைய பிறந்த நாள். அதுக்கு முன்கூட்டியே ஒரு வாழ்த்து தெரிவிக்கும் வாய்ப்பாக எங்களுடைய ஐயா ஏகலைவன் அவர்களுடைய ராவணா வலையொலி இந்த பிறந்தநாள் நிகழ்வை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதுக்கு எங்கள் ஐயாவை வாழ்த்தி பேசுகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அது அப்பாவுக்கு பிள்ளைகள் செய்கிற கடமை, அதை நாங்கள் செய்ய வந்திருக்கோம். இதை எங்கள் நிகழ்வு. வேறு உங்களுக்கு ஏதாவது? ஆமாம், இறைமகன் இயேசு அவர்களுடைய உயிர்ப்பு பெருநாளில் பேரன்புமிக்க கிறிஸ்தவ சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், இறைமகன் இயேசுவினுடைய பேரன்பும் அருளும் இந்த பூ உலகில் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கட்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். தமிழகத்தில் எலெக்ஷன் குறித்து, கூட்டணி குறித்தும் பரபரப்பாக பேசப்படுற இந்த பாமக உள்ள ராமதாஸ், அன்புமணி, வைகோ, துரை வைகோ, இவங்களுடைய வாரிசுடைய பிரச்சனை, கட்சி பிரச்சனை எப்படி சார்? நீங்களே சொல்கிறீங்க அது ஒரு கட்சி பிரச்சனைன்ட்டு. அதனால் நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கா? அதனால் வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் மின்தடை அடிக்கடி ஏற்படுது, அதனால் அரிசி பருப்பு விலை ஏறுது, தண்ணீர் தட்டுப்பாடு அதனால தான் வருது அப்படின்னா அது ஒரு கட்சி பிரச்சனை. எந்த கட்சியில் பிரச்சனை இல்லை? எந்த கட்சியில் பிரச்சனை இல்லை சொல்லு. அதனால நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. அது ஏதோ காவிரி நதிநீர் உரிமை மாதிரி பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை. அதனால் பிரச்சனை அதை அவங்க பேசி அழகாக சரி பண்ணுவாங்க. அதை போய் எடுத்துக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறது பண்பாடற்ற செயல். வேற ஏதாவது கட்சி தலைவர் வந்து எங்களுடைய தொலைபேசி உரையாடல் எல்லாம் திமுக அரசால் ஒட்டு கேட்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சி மற்ற கட்சியை சார்ந்தவர்களுடைய ஒட்டு கேட்கறது நியாயமா இல்லை சாத்தியம்? என்னுடைய மதிப்பிற்குரிய மாமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்கள் இன்றைக்கி தான் அதை பார்க்குறாங்க. அவருக்கு என்னது 20 வருஷமாக கேட்குறாங்க. இது ஆமாம், அது உங்களுக்கு தெரியும். இந்திய அளவில் 50 தலைவர்களில் ஒருவராக நான் இருந்த ஓட்டு கேட்கப்படுறதில்ல. தமிழ்நாட்டில் என்னோடதெல்லாம் மிக ரொம்ப நாளாக கேட்கப்படுது. அதில் இப்போ தானே வந்திருக்காங்க அவங்க இதை நல்லா என் தம்பி அண்ணன் நீங்கள் பேசுகிறத பதிவு பண்ணிட்டு விட்டேன். உன்னோட எங்கடா பேசுகிறேன், பதிவு பண்ணுற அதிகாரியோட தான்டா பேசுகிறதெல்லாம் நான் சொன்னது இருக்குது. அது பதிவு பண்ணுவாங்க. ஆனால் அது ஒரு அநாகரியமானதான். இந்த நாட்டில் தனி மனித சுதந்திரம் என்ற ஒன்று இல்லை. அது எது ஒன்றையும் பதிவு பண்ணுவாங்க. சார், அமித்ஷா வந்து போன பிறகு கூட்டணி ஆட்சியா இல்லை கூட்டணி கட்சிகளோட ஆட்சியா அப்படின்றதுல ரெண்டு பேருக்குமே மாறி மாறி கருத்துக்கள். எங்களுக்கு வேண்டியது கூட்டாட்சி, கூட்டணி ஆட்சி அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு வேண்டியது நல்லாட்சி, மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி, நாட்டுக்கும் மக்களுக்கும் வேண்டிய விரும்பிய ஆட்சி. அது ஏதாவது இருக்கா சொல்லு. நான் சொல்றது நல்ல ஆட்சி. நான் சொல்றது நல்ல ஆட்சி. இது ரொம்ப ஒரு கேள்வியை ஒரு பரீட்சையில் ஒரு தேர்வில் கேட்டு விட்டுறணும், அதுக்கு பதில் எழுதியாச்சுன்னா. ஒவ்வொரு தேர்வுலையும் கேட்டுக்கிட்டு இருந்தால் அது எரிச்சல் ஆயிடுது. என்ன வரம்பை மீறி செயல்படுவதா பாஜக எம்பி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. ஏற்கனவே துணை குடியரசுத் தலைவரும் உச்சநீதிமன்றம் மேலே விமர்சனம் வச்சிருக்காரு. தங்களுக்கு எதிராக ஒரு கருத்து வரும்போது அது எதிராக செயல்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் இதை பலமுறை அந்த கருத்தை வலியுறுத்தி பேசுகிறேன். இந்த நாட்டை ஆள்வது நாடாளுமன்றமோ சட்டமன்றமா அல்லது நீதிமன்றமான்னு கேட்டிருக்கேன். எங்களுக்கான உரிமை பறிக்கப்படும் போது அந்த ஆவேசத்தின் குரலை நான் எழுப்பினேன். நீங்கள் கேட்கல. காவிரி நதிநீர்னா அதை பாராளுமன்றத்தில் பேசி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்படி தீர்வு வந்துருக்கா? நீதிமன்றம் தான் போகிறோம். நீட் எழுதணுமா வேணாமா? நீதிமன்றம் தான் போகிறோம். கச்சத்தீவு மீட்கணுமா வேணாமா? நீதிமன்றம் தான் போகிறோம். பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படுதா? அது குறித்து ஏதாவது முடிவெடுக்கப்படுதா? சரி, இப்போ சிஏஏ என்ஆர்சி எல்லாம் நீங்களாக தான் என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒன்று நாங்கள் எதிர்த்தா நீதிமன்றத்துக்கு போன்றீங்க. சரி, நீதிமன்றம் அது சொல்லிருச்சு, ஆமாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னீங்கன்னா, நீட் எழுதணும்னா ஆமாம் அதை கேட்கணுன்றீங்க. ஏன்னா நீதியை மதிக்கணும், சட்டத்தை மதிக்கணும். மீறினா சட்டத்தை மீறிட்டார், நீதிமன்ற அவமதிப்புன்னு கொண்டு வரீங்க. இந்த நாட்டில் எது ஒன்றுமே நீதிமன்றம் மூலமாக தான் சொல்லப்படுது, நிறைவேற்றப்படுது. அதுக்கு எத்தனை வேணாலும் உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு.
இப்போ அந்த வக்பு வாரியத்தை நீங்கள் சட்டத்தை திருத்த சட்டத்தை கொண்டு வரும்போது அது அந்த கேள்வியை நான் தான் முதல்ல முன் வச்சேன். இங்கே இஸ்லாமியர் அறக்கட்டளை இந்துக்கள் நிர்வாகத்துக்குள்ளே வரலாம்னா இப்போ இந்து அறக்கட்டளை இருக்குது. இப்போ தேவஸ்தானத்துக்கு தனி போர்டு தனி நிர்வாகம் இருக்குது. திருப்பதிக்கு இப்போ தமிழ்நாட்டில் இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்குது. அந்த அறநிலையத்தில் 2 கிறிஸ்தவர் 2 இஸ்லாமியரை நீங்கள் நிர்வாகத்தில் போட்டால் அப்படி எனக்கு சந்தேகம் இருக்குது. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இருக்குது ஒவ்வொரு கோயில்களுக்கும். அதில் நிறைய நிலங்கள் கையாடப்பட்டிருக்கிறதா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா நான் சொல்கிறேன். வேணா சான்றோட வேணால் எடுத்து வேணாலும் வெளியிடுறேன். எவ்வளவு வருமானம் வருது? திருத்தணியில் எவ்வளவு, திருச்செந்தூரில் எவ்வளவு, பழனியில் எவ்வளவு, ஒவ்வொரு கோயில்லையும் எவ்வளோ வருவாய் வருது? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? கோயிலுக்கு திருப்பி செஞ்ச காரியங்கள் என்ன, செயல்கள் என்ன, ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றும் இல்லை. யார் கேட்பா? யார் கணக்கு கேட்பா? அங்கே ஒரு இஸ்லாமியர் கிறிஸ்தவர் 2 நிர்வாகிகளை போடுங்களேன் பார்ப்போம். கஷ்டமாக இருக்குல்ல? கட்டளை அறக்கட்டளைக்கு பேரே இஸ்லாமியர் அறக்கட்டளை. வக்பு அப்படிங்கிறது அரபு சொல். இஸ்லாமியர் மக்களுக்காக இஸ்லாமிய கொடையாளர்கள் அல்லாவின் திருப்பெயரால் கொடுத்த ஒரு கொடை. அதில் போய் இந்து 2 பேரை போடு, அந்த மார்க்கம் சாராத 2 பேரை போடு அப்படின்னா அது சேட்டை. அதை தான் அந்த நீதிபதிகள் கேட்குறாங்க. அதை நான் இங்கே கேட்டேன் ஆர்ப்பாட்டத்தில். அதை 2 நாள் கழித்து அது யாருக்குமே தோணுது. அதை அவங்களுக்கு தோணி கேட்குறாங்க. அது உங்களுக்கு எதிராக வந்துருச்சுன்னொன்னே ஐயோ நீதிமன்றீங்க. அப்போ நீட்டை எங்களுக்கு வேணாம் விளக்கலிங்கன்னு நாங்கள் போகும்போது எழுதுன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணுறது? காவிரி நதிநீர் உரிமையில் எங்களுக்கு கொடுக்க சொல்லிச்சு நீதிமன்றம். கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகா சொல்லுது. அதுலையாவது பாராளுமன்றம் தலையிட்டுச்சா? நான் கேட்டேன். பாராளுமன்றம் சட்டமன்றம் அப்போ பல்லாங்குழி ஆடுறதுக்கான கூட கேட்டேன். எல்லாமே நீதிமன்றத்தின் மூலமாக தான் நிர்வாகம் நடக்கும்னா அப்புறம் எதுக்கு பாராளுமன்றம் சட்டமன்றம்? அதுக்கு லட்சம் கோடி செலவழித்து தேர்தல். நேற்று அதிமுக சார்பில் நீட் தேர்வுனால் உயர்ந்தவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி போராட்டம் நடத்தியிருக்காங்க. அது போராட்டத்துக்கு நான் வேணா ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன். அதுதான் சரி. இந்த மாதிரி நீங்கள் என்ன இன்னைக்கு நேத்தா பார்க்குறீங்க? கொஞ்சம் நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க, என் தம்பியாக இருக்கிறீங்க. இது மாதிரி பல நாடகங்கள் உங்கள் அண்ணன் பார்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்க இருக்கிறீங்க. இங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. தேர்தல் வரும்போது இதெல்லாம் நடக்கிறது தானே. விழாக்காலங்களில் திருவிழாக்காலங்களில் கூத்து, பாவக்கூத்து, கரகாட்டம், பள்ளி திருமண நாடகம், ஹரிச்சந்திர மாயான காண்டகம், திரைப்பட நடிகைகளை கூட்டிகிட்டு வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி இதெல்லாம் நடக்கும்ல. அது மாதிரி தேர்தல் திருவிழா வரும்போது இதெல்லாம் நடக்கும். இந்த நாடகம் சரியில்லைன்னா இதை பாருங்கள், இது சரியில்லைன்னா இதை பாருங்கள், எதுக்கும் சரியில்லைன்னா படுங்க பேசாம. என்னங்க தம்பி, இது ஒரு கொடுமை தான். அனுபவிச்சுட்டு போங்க, வேற என்ன பண்ண சொல்லி. நான் என் மக்கள்கிட்ட சொன்னேன். நான் தான் மக்களோடு நின்னவன். நான் கேட்குறதுக்கு யாருக்கிட்டையும் பதில் இருக்காது. இப்போ உங்ககிட்டே கேட்குறேன், நீங்கள் தான் பதில் வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். 1000 நாள்லாம் ஒன்றும் இல்லை. நான் அவங்களுக்கு சத்தியம் ஒன்று செஞ்சேன். உன் மயம் உயிரோடு இருக்கிறவரை அங்கே ஏர்போர்ட்டு வராது. இந்த பேனா சிலை வச்ச கதை தான், 8 வழிச்சாலை போட்ட கதை தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். டங்ஸ்டன் தொழிற்சாலை நான் போய் அங்கே ஊர் குலசாமி முன்னாடி சத்தியம் பண்ணேன், இந்த மகன் இருக்கிற வரை எவனுங்க ஒரு கல்லை கூட பார்க்க முடியாதுன்னு. அது மாதிரி 1000வது நாள் போராடுற என் மக்களுக்கு உங்கள் மூலமாக சொல்கிறேன், கட்ட முடியாது, கட்ட விட மாட்டேன். அது சொல்லார் என்னையை தாண்டி தாண்டா தொடணுங்கிற மாதிரி. சும்மா அதெல்லாம் இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விண்ணூர்தி இருக்கா? பேச்சாதான், கேள்வியாக தான். சென்னை விமான நிலையத்தில் வானூர்தி நிலையத்தில் பறக்க வானூர்தி இண்டிகோ தவிர வேற வண்டி இருக்கா? சரி, 5000 ஏக்கரில் நீ விண்ணூர்தி நிலையம் கட்டிட்ட. அங்கே விண்ணூர்தி ஓட்ட போகிற முதலாளியே. அந்த 5000 ஏக்கரில் கட்டப்படுகிற வானூர்தி நிலையம் மக்களுக்கா அந்த முதலாளிக்கா? வானூர்தி யாருது? வானூர்தி ஓட்ட போகிற முதலாளி யாரு? அதே இண்டிகோவோ நாளைக்கு ஒரு கண்டிகோவோ எவனோ ஒருத்தன் வருவான். அந்த முதலாளிகளின் லாப தேவைக்கா மக்கள் சேவைக்கா? நீ பறக்கிறதே பற்றி கவலைப்படுறியே. பசியோடு இருக்கிற பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்களை பற்றி கவலைப்பட மாட்டேற. பறந்து எங்கே போற? எங்கே போற சொல்லு, எங்கே போற? தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் பல இடங்களில் பறந்து பயணம் செய்கிறோம். இண்டிகோன்னு ஒரு விண்ணூர்தி தான் இருக்குது. அதுதான் எல்லா மாவட்டங்களையும் இணைக்குது. இந்தியாவே அதான் இணைக்குது. ஒரு தடவை நான் மதுரைக்கு போய் இறங்க 24,000 ரூபா, திருப்பி அங்கிருந்து இங்கே வர 24,000, 50,000 ரூபா. அவர் சொல்கிறதான் கட்டணம், அவர் எடுக்கிறதான் நேரம். ஒரு 12 மணிக்கு நீங்கள் போகணும், அடுத்த நாள் 12 மணிக்கு கூட போகலாம். அந்த மாதிரி தான் அவர் எஜமா என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான்.
அவர் நினைக்கிறதான் கட்டணம். திடீர்னு 24,000 30,000 கூட மாறும். அதனால சேவை அரசுக்கு சொந்தமாக ஒரு விண்ணூர்தி இல்லை. அப்புறம் விண்ணூர்தி நிலையம் என்னத்துக்கு? இதுக்கா நாங்கள் அங்கே வைக்கிற கோரிக்கை அது ஏர்போர்ட்டு கட்ட வேண்டியதில்லை, ஏர்போர்ட்டு உள்ளணுங்கிறோம். புரியுதா? ஆகாயத்தில் பறக்கிறது வளர்ச்சி தான். ஆனால் விண்ணூர்தியில் பறந்து போகிறவனுக்கும் பசிக்குது, அவனுக்கு நீரும் ஜோறும் பூமியிலிருந்து தான் போகணுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு எல்லாரும் பேசணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புறது வளர்ச்சி தான். ஆனால் அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை எங்கள் ஆத்தாள் அப்பனும் சம்சாரி தான் அனுப்பணுங்கிறத மனசில் வச்சுக்கணும். விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவுங்க, வளர்ச்சி தான். ஆனால் அந்த விஞ்ஞானிக்கு சாப்பாடை விவசாயி தான் அனுப்பணுங்கிறத கவனத்தில் வச்சுட்டு கொஞ்சம் வேலையை பாருங்கள். எல்லாம் இப்படியே பேசிட்டு இருக்காதீங்க. நாங்கள் ஆகாயத்தில் பறந்துட்டோம்னா பசியை மறந்துடுவீல. சும்மா இது ஒரு பைத்தியக்காரத்தனமான இது. கொஞ்ச நாளைக்கு ஆடுவாங்க, இப்போ பேச மாட்டாங்க. தேர்தல் வருதுல்ல, அதை பேச மாட்டாங்க. அடுத்து அதுதான் இது பண்ணுவாங்க. கட்ட முடியாது, கட்ட மாட்டாங்க, தேவையில்லை. ஒருத்தர் சொல்லுங்க, சென்னை வானூர்தி நிலையத்துக்கு வெளியில் வந்து இந்த வானூர்தி நிலையத்தில் வசதி பத்தலை, இதை விட வசதியான விண்ணூர்தி நிலையம் கட்டித்தாங்கன்னு ஒரு பயணி போராடினதா அல்லது செய்தி கொடுத்ததா சொல்லு. ஏன்னா அதிகப்படியாக விண்ணூர்தியை கொடுத்து இந்த ஃப்ரீக்குவென்சி, இந்த அலைவரிசையை அதிகப்படுத்துங்க, கட்டணத்தை குறைங்க, அப்படி தான் கேட்பாங்களே ஒழிய இந்த இது வசதி பத்தலைன்னு. இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வசதி பத்தலைன்னு யாராவது வெளியூர்லேருந்து இறங்கின பயணி யாராவது ஒருத்தர் சொல்லி பார்த்துருக்கலாம்? ஒரு முகநூல்லையாவது பதிவு போட்டு பார்த்துருக்கீங்க? எதுக்கு நீ போய் கிளாம்பாக்கத்தில் 410 கோடி கட்டினேன்? கிளாம்பாக்கத்தில் எங்கள் ஊரில் இருந்து கிளாம்பாக்கம் வர 1000 ரூபா, அந்த கிளாம்பாக்கத்துலேருந்து சென்னைக்குள்ள வர 1000 ரூபா. சிரிக்காதியே, நான் சொல்கிறது வெரி சீரியஸ் தம்பி. இதெல்லாம் வந்து தம்பி எங்கள் ஊரில் வயசான எங்கள் அப்பத்தாலாம் சொல்லும், கால கொடுமை ஐயா அப்படிம்பாங்க. அதுதான் நாங்கள் நினச்சிக்கிற வேண்டியது இருக்குது. சொல்லுங்கள், எதையோ ஒன்று எங்கே காசு வருமோ, கண்ணுக்கு எது தெரியுமா? மேம்பாலம் கட்டினா மக்கள் மேம்பாலம் கட்டியிருக்காங்கன்னா அதில் ஒரு 100 கோடி அடிக்கலாம். காலையில் பிள்ளைகளுக்கு உப்புமா கிண்டி போட்டால் அதில் அந்த அந்த அது ஒரு ஸ்கீம் அது வச்சுருக்காங்க, ஒரு இது. அந்த ஸ்கீம் அதில் எப்படின்னா ஒரு 100-200 கோடி அடிக்கலாம். அப்போ காலையில் உணவை போடு. என்னடா உணவுனா உப்புமா, 7 நாள் 5 நாள் உப்புமா. அதெல்லாம் சரி. தமிழன் பிரச்சனை அவர் வந்து உழைக்கும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரொம்ப மிரட்டுற மாதிரி நாங்கள் நினைச்சா கேன்சல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசியிருக்காரு. தயவு செய்து கேன்சல் பண்ணுங்க. ஏதோ தம்பி பேசுகிறப்பல அந்த கட்சியில் இருக்கிறாரு அவர். எனக்கு ரொம்ப அன்புள்ள தம்பி, அவர் பேசுகிறார். அது ஒன்றும் வேற. கடந்த ஒரு மாதமாக விசைத்தறி தொழிலாளர்கள் வந்து கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வழங்கி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றப்படல. அது நிறைவேற்ற மாட்டாங்க, நிறைவேற்றப்படாது. அவங்களுக்கு என்னுடைய ஆதரவு. அதை தீர்க்கணும்னா இந்த மகனுக்கு அதிகாரம் வரணும். அவங்களுக்கு கவலையே பட மாட்டாங்க. நெசவாளி, உழவன், போக்குவரத்து தொழிலாளி, மருத்துவன், ஆசிரியர், பணி நியமனம் தேர்வு எழுதி நியமனத்துக்காக காத்திருக்கிற ஆசிரியர், செவிலியர், எவரை பற்றியும் கவலை. அங்கே இனப்பற்றுன்னு ஒன்று கிடையாது, வெறும் பணப்பற்று ஒன்று தான். அதில் தான் பற்று வரவில்லாம், வேறு எதுவுமே கிடையாது. அதை பேசி என்ன இருக்குது? நம்மளும் தான் பேசிட்டே இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். மாண்புமிக்க தமிழக முதல்வர் ஐயா வந்து சட்டசபையில் பேசுகிறாங்க, 3 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா 1,00,000 பெருமை இல்லையா? 1,00,000 பிரச்சனைகளை எங்களுக்கு தந்திருக்கீங்கன்னு அர்த்தம். 1,00,000 பிரச்சனை அப்படின்னா அந்த 3 வருஷமாக மக்கள் எந்த வேலைக்கும் போகல, வீதியில் நின்று போராடி இருந்திருக்காங்க. 1,00,000 போராட்டங்கள் எப்படி இருக்குது பாருங்க. இதில் என்ன பெருமை இருக்குது? அவ்வளவு பிரச்சனை இருக்குது நாட்டில்னு அர்த்தம். இதை ஒரு முதல்வர் பெருமையாக தர்றாரு. மக்கள் அதிகாரம் உங்களுக்கு வந்து உங்களுடைய முதல் கையெழுத்து 100 கையெழுத்து. முதல் கையெழுத்து நான் முதலமைச்சருங்கிற கையெழுத்து தான், இல்லைன்னா பதவி செல்லாது. அப்புறம் எந்த கையெழுத்தும் செல்லாது. அதுக்கப்புறம் 100 கையெழுத்து. இந்த நாடு இந்த இனத்தின் தலைப்பு எழுத்தை மாத்திர கையெழுத்து 100 கையெழுத்து. அது ஒன்று ஒன்றா சொல்கிறோம். அதுக்கு இது சரி வர, இதுக்கு நேரம் இல்லை. வேற ஏதாவது கேள்வி? அவ்வளோதானே. நன்றி, வணக்கம்.